வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய். அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அம்மா? என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய். உன் அம்மா நான் இருக்கிறேன். அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிரச் செய்ய உன் அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே. உன் படிப்பு, அறிவு, திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன். கர்ம வினையை கண்டு பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய். அது என்னை வழிபடுவதால் சாத்தியமாகும் என்று நம்பு. உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும். உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய்? ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய். உன்னை அழுத்தும் அனைத்தையும் அறிந்தவள் நான். நான் உன் மனதிலும் உன் உலகத்திலும் உனக்காக வாழ்கிறேன். நான் எப்படி வெறுமையாய் நின்று கொண்டு இருப்பேன்? கையில் சூடுபட்டாலே தாங்காத உன் மனம் கொதிக்கின்றது. உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்க செய்கிறது. மனதில் பலமில்லாமல் நீ தவிக்கின்றாய். உன் மனதில் உள்ள குமுறலும் நான் அறிவேன் குழந்தையே. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா? கஷ்டம் யாருக்கு இல்லை? படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது. நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் போது, என் நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீ போல உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும். என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் உன்னை தீண்டாது. முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர்மேல் நடக்கப் போகிறது. நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை நான் முடித்து வைத்திருப்பேன். அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்து விட்டது. நீ தேடி அலைந்தது எல்லாம் இனிமேல் உன் கையில் வந்து சேரும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் உன் அன்னையான எனக்கு உள்ளது. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் குழந்தையே. இதுதானா வாழ்க்கை என்பதை 2 கோணங்களில் பார்வையிடு. உன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களாகட்டும், செயலாகட்டும், அவற்றை நீ செய்து எதை பெறப்போகிறாய்? நம் உயிரே நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் எதிர்மறை இன்னல்கள், தோல்வி, அவமானம், இந்த போராட்டம் எல்லாவற்றையும் தாண்டி உன் இலக்கில் நீ நிற்பது என்பது எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். கோபமோ, கவலையோ, வருத்தமோ, பகையோ, விரோதமோ, இவற்றிற்கு பதிலாக உன்னை நீ மேம்படுத்து. உனக்குள்ளே உன் மனதில் நிறுத்திய உன் அன்னை எப்படி உனக்கு தவறான வழியை தருவேன்? நீ நம்பிக்கையோடு இரு. உன் அன்னையான நான் உனக்கு நல்லதை மட்டுமே தான் செய்வேன்.